கர்த்தரும் நம்முடைய இரட்சகருமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த காலை வேளையிலும் தேவனை தேடி வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் மிகுந்த அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. எழும்பி நிற்போம். கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நம்ம கடந்து போகலாம். ஆண்டவர் இந்த மாதத்தில் நம்மோடு பேச நம்ம கொடுத்த வேத பகுதி ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 44வது அதிகாரம், அதனுடைய 3வது வசனம். ஏசாயா 44:3 சேர்ந்து வாசிப்போம். தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரை, வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளையும் ஊற்றுவேன். உன் சந்ததியின் மேல் என் ஆவியை, உன் சந்தானத்தின் மேல் என் ஆசீர்வாதத்தையும் ஊற்றுவேன். கர்த்தர் வாக்கு பண்ணியிருக்காரு. அதை பெற்றுக்கொள்ள விரும்புகிறவங்க நல்ல ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம், நல்ல கர்த்தரை துதிப்போம். ஹல்லேலூயா. நன்றி அப்பா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம்பா, 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 ஸ்தோத்திரம்பா. நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நான் ரொம்ப நாளா தாகத்தோடு இருக்கிறேன். ஆண்டவருடைய காரியத்தில் நான் தாகத்தோடு வந்திருக்கிறேன்பான்னு சொல்லுங்க. கேளுங்க, ஆண்டவற்றை கேளுங்க, பெற்றுக்கொள்ளுவீங்க. ஆராதனை முடிஞ்சு போகும்போது நீங்க பெற்றுக்கொள்ளுவீங்க. நல்லா கேளுங்க. நான் தாகத்தோடு இருக்கிறேன்பா. ஓ அன்பான தேவன் என்னோடு வருவார், அது போதும் என் வாழ்விலே. அன்பான தேவன் என்னோடு வரும், அது போதும். எங்களோடு பேசுங்க, என்னோடு பேசுங்க, வந்திருக்கிறவரோடு பேசுங்க. உங்க வார்த்தை துணிக்கட்டும், மகிமைப்படும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். உட்காருவோம். தாகம் கொண்ட தேவ ஜனம் வானம் பார்க்குது, அவள் கொண்ட கண்மலை கூட செல்லுது. தாகம் கொண்ட தேவ ஜனம் வானம் பார்க்குது, அவள் கொண்ட கண்மலை கூட செல்லுது. என் ஏக்கமெல்லாம் என் தேவன் தீர்ப்பா, சந்தோஷம். என் ஏக்கமெல்லாம் என் தேவன் தீர்ப்பா, சந்தோஷம். தேவா ராஜா, முழு சபையும் பாடு. எதினா எதினா என்னோடு, எதினா எதினா என்னோடு. பகல் சென்று அந்தகார் சூழ்ந்து கொண்டது, பரிசுத்தமான அக்னி ஸ்தம்பம் செல்லுது. பகல் சென்று பரிசுத்த என் தேவன் தந்தாரே நல்ல மங்காத அபிஷேகமே. என் தேவன் தந்தாரே நல்ல மங்காத அபிஷேகமே. என் தேவன் தந்தாரே நல்ல மங்காத அபிஷேகமே. அன்பான தேவன் என்னோடு, அது போதும். அன்பான என்னோடு, அது போதும். என் ஏக்கமெல்லாம் என் தேவன் தீர்ப்பா, சந்தோஷம் காணுவே. சொல்லுங்க. என் ஏக்கம் எல்லாம் என் தேவன் தீர்ப்பா, சந்தோஷம். ஏக்கம் இருந்தா தீர்ப்பாரு.
அந்த தாகம் இருந்துகிட்டே இருக்கணும். கவனிங்க, ஆண்டவர் எந்த நிலத்துல ஊற்றுவார்னா தாகம் உள்ள நிலத்துல தான் ஊற்றுவாரு, வறண்ட நிலத்துல தான் ஊற்றுவாரு. எந்த ஏக்கத்தை தீர்ப்பார்னா, நடந்தா எனக்கு என்ன, இருக்கேன், சாப்பிட்றேன், தூங்குறேன், எழும்புறேன், வாழ்றேன், போறேன், வெந்ததை தின்னுட்டு விதி வந்தா போவோம். இப்படி ஏனோ தானமா அனலும் இல்லாம குளிரும் இல்லாம இருக்கிறவர்கள் நிலத்தில் அல்ல, உள்ளுக்குள்ள ஒரு தீராத ஒரு தாகம். ஆண்டவரே, எப்போ செய்வீங்க, என்னைக்கு செய்வீங்க, எப்போ இதை நிறைவேற்றுவீங்க, என்னைக்கு இந்த காரியத்தை நான் பார்க்க போறேன். இந்த தாகம் எந்த ஜனத்துக்கு இருக்கிறதோ, எந்த சபைக்கு இருக்கிறதோ, எந்த பிள்ளைகளுக்கு இருக்கிறதோ, அவர்கள் ஏக்கத்தை தேவன் நிறைவேற்றுவாரு. அந்த நிலத்துல தேவன் தண்ணீரை ஊற்றுவாரு, அந்த வறண்ட நிலத்துல ஆறுகளை ஊற்றுவாரு. அப்படித்தானங்க சொல்லுது பைபிள். பைபிள் அப்படி, உங்க பைபிள் அப்படி இருக்கா? என் பைபிள் அப்படித்தான் இருக்கு. என் பைபிள் எப்படி இருக்குன்னு தெரியுமா? தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரையும் வறண்ட நிலத்தின் மேல். ஆண்டவர் சொல்றார், நான் ஊற்றுகிற தேவன், நம்மில் ஊற்றுகிற தேவன். எதப்பா ஊற்றுவேங்க? தண்ணீரை ஊற்றுவேன், ஆறுகளை ஊற்றுவேன், ஆசீர்வாதத்தை ஊற்றுவேன். எதை ஊற்றினா உன் நிலம் செழிக்குமோ, எதை ஊற்றினா உன் குடும்பம் எழும்புமோ, எதை ஊற்றினால் உன் ஊழியம் மறுபடியும் எழுந்து நிற்குமோ, அதை நான் ஊற்றுவேன். அதை கர்த்தர் ஊற்றுவார் உன் குடும்பத்தில். அல்லேலூயா. நம்புறீங்களா? அதை யோபுல வாசித்தோம், 26 வாசிமா. யோபுல வாசித்தோம். அதாவது யோபு தன்னுடைய வாழ்க்கையில் உள்ள அனுபவத்தில் அந்த வார்த்தையை கூறுகிறார் பாருங்களேன். மலையை ஊற்றுகிற தேவன். வாசி. அவர் நீர்த்துளிகளை அணுவை 36:27. அவர் நீர்த்துளிகளை அணுவை போல ஏற பண்ணுகிறார், அவைகள் மேகத்திலிருந்து மழையாய் சொரிகிறது. மழையாய் சொரிகிறது. ஆங்கிலத்தில் 2 பகுதியிலையும் ஒரே வார்த்தை, ஐ வில் போர் வாட்டர். அங்கேயும் 44:3 அர்த்தம் சொல்லுவார், ஐ வில் போர் வாட்டர். அதே அந்த வேர்டு தான் இங்கேயும் கொடுக்கப்பட்டிருக்கு. கவனிங்க, மழையை தேவன் எதை ஊற்றுவார்னா மழையை ஊற்றுவார். ஏன் மழையை ஊற்றுகிறார்னா, வறட்சியா இருக்கு, வறண்டு போய் இருக்குது, அந்த நிலத்துல ஒரு தேவை இருக்குது, அந்த தேவை சந்திக்கப்படாம இருக்கிறது. என்ன ஆண்டவர் பார்க்கிறாரு, அந்த தேவன் மழையை ஊற்றுகிறாரு, மழையை கொடுக்கிறார். அதெல்லாம் ஒரு காலம். ஆனா இப்ப மழையை கொடுக்கிற காலம் போய் மழையை ஊற்றுகிறாரு. மழையாய் சொரிகிறது, போர் வாட்டர், மழையாய் ஊற்றுகிறாரு. ஏன்னா அந்த நிலத்தில் ஒரு தேவை இருக்குது, அந்த தேவையை சந்திப்பதற்காக, அந்த பிள்ளை வாழ்க்கையில் ஒரு தேவை இருக்குது, அதை சந்திப்பதற்காக மழையை ஊற்றுகிறாரு. தீர்க்கப்படாத பிரச்சனையை தீர்ப்பதற்காக மழையை ஊற்றுகிறாரு. நிறைவேற்றப்படாத காரியத்தை நிறைவேற்றுவதற்காக, அந்த குறையை சரிபடுத்துவதற்காக கர்த்தர் மழையை ஊற்றுகிறாரு. அதே ஏசாயாவில் வாசிக்கிறோம், 45:8 வாசி. ஏசாயா 45:8 வாசி. வானங்களே உயர இருந்து சொரியுங்கள், உயர இருந்து சொரியுங்கள். அப்படின்னா ஆங்கிலத்துல ஊற்றுங்கள் தான் இருக்குது. ஆகாய மண்டலங்கள் நீதியை. கவனிங்க, எதை ஊற்ற சொல்லுகிறா? உயர இருந்து சொரியுங்கள். சொரியுங்கன்னா நீங்க எறும்பு கடிச்சா சொரியுங்களா? அது கிடையாது. ஆங்கிலத்துல போர் வாட்டர் அப்படின்னா ஊற்றுகிறார். அந்த வார்த்தை தாங்க பயன்படுத்தப்பட்டிருக்கு. மழை, கவனிங்க, மேல இருந்து ஆகாய மண்டலத்துக்கு கர்த்தர் கட்டளை கொடுக்கிறாரு, வானத்துக்கு கட்டளை கொடுக்கிறாரு, மேல இருந்து ஊற்றுங்கள். எதை ஊற்றுங்கள்? நீதியை பொழிய கடவது. எதை ஊத்த சொல்றாரு? சொல்லுங்க, எதை ஊற்ற சொல்லுகிறாரு? நீதியை ஊற்ற சொல்லுகிறாரு. இந்த சபையில சில பிள்ளைகள் வாழ்வில யோபு 36:27 படி மழையை கர்த்தர் ஊற்ற விரும்புகிறாரு. சில பிள்ளைகள் வாழ்வில இந்த ஏசாயா 45:8 படி ஆண்டவர் மேல இருந்து நீதியை ஊற்ற விரும்புகிறாரு. ஏன் மேல இருந்து, வானத்திலிருந்து, ஆகாய மண்டலத்திலிருந்து நீதியை ஊற்ற சொல்கிறார் தெரியுமா? இந்த பூமியில உனக்கு எங்கேயுமே நீதி கிடைக்கல.
இந்த மனிதர்கள் உனக்கு நீதி செய்யல. உன்னிடத்துல உண்மை இருந்தோம், உன்னிடத்துல நீதி இருந்தோம், நீ தேவனுக்கு பயந்தோம், உன்னிடத்துல நேர்மை இருந்தோம், இந்த உலகம் உன்னை சுத்தி இருக்கிற கூட்டம் உனக்கு அநியாயம் செய்யப்பட்டிருக்கிறது. உனக்கு அநியாயத்தை செய்யறாங்க, அபாண்டமா உமல பழி சுமத்துறாங்க. உனக்குள்ளத நீ எடுத்துக்கொள்ளல, அண்ணன் நீ கொடுக்க வேண்டிய நிலைமை அவர்கள் பறித்து கொண்டாங்க. உனக்குரியதை நீ இழந்து நிற்கிற. ஏதோ ஒரு வகையில நீ பாதிக்கப்பட்டிருக்க. இப்ப வரைக்கும் உனக்கு நீதி செய்யப்படவில்லை, இப்ப வரைக்கும் உனக்கு நியாயம் செய்யப்படவில்லை. மொத்த உலகமும் உறவுகளும் உன்னுடைய காரியத்தை மறந்து விட்டார்கள். ஒன்றை சொல்லுகிறேன், கர்த்தர் மறக்கவில்லை, உனக்கு நீதி செய்ய விரும்புகிறாரு. உன் வாழ்க்கைக்கு, உன் குடும்பத்துக்கும், உன் சபைக்கும் தேவன் நீதி செய்ய விரும்புகிறாரு. அந்த நீதி எங்கிருந்து வருது தெரியுமா? வானத்துல இருந்து, மேலே இருந்து உனக்கான நீதி புறப்பட்டு வருது. தேவ பிள்ளையே, விசுவாசிங்களா? எவர் உனக்கு நீதி செய்தாலும் செய்யாவிட்டாலும் இந்த தேவன் உனக்கு நீதி செய்கிறது மட்டுமல்ல, நீதியை ஊற்றுவார். ஏன் தெரியுமா? மறைவிடத்துல வா, இந்த சந்துக்குள்ள வா, இந்த வீட்டுக்குள்ள வா, இந்த அறைக்குள்ள வா, அறமில்லாம வாங்கிட்டு போன்னு சொல்லி அப்படி மறைச்சு வச்சு கொடுக்கிற தேவன் அல்ல. உலகம் பார்க்கும் கர்த்தர் உனக்கு செய்கிற நீதிய. உன்னை சுத்தி இருக்கிறவங்க பார்ப்பாங்க, உனக்கு அநியாயம் செய்தவங்க பார்ப்பாங்க. கர்த்தர் உனக்கு செய்ய போகிற நீதிய எல்லாரும் பார்க்கணும். ஏன்னா நீங்க சொன்னீங்களே, எல்லாத்தையும் சொன்னீங்களே, ஆண்டவர் எனக்கு நீதி செய்வார்னு சொல்லிட்டு வந்தீங்களே, கர்த்தர் எனக்கு நியாயம் செய்வார்னு அறிக்கையிட்டீங்களே, அந்த வார்த்தையின்படியே தேவன் உனக்கு நீதியை ஊற்றுவார். அல்லேலூயா. மழையை ஊற்றுவார் உன் தேவையை சந்திக்க, நீதியை ஊற்றுவார் உன் நிந்தனையை நீக்க. நம்புறீங்களா? விசுவாசத்தோடு தான் கேட்குறீங்களா? ஆண்டவர் சொல்றாரு, உன் குடும்பத்துக்கும் உன் ஊழியத்துக்கும் எதை ஊற்றினால் சரி செய்ய முடியுமோ அதை நான் ஊற்ற விரும்புகிறேன். அந்த நாட்களுக்குள்ள இப்போ நான் உங்களை கொண்டு வந்திருக்கிறேன். கர்த்தர் சபையை கொண்டு வந்திருக்கிறாரு. ஊற்றப்படுகிற நாட்களுக்குள்ள நீங்கள் நானும் வந்திருக்கிறோம். அப்போ ஆண்டவர் என்ன பார்த்து கேட்கிறாரு, நான் ஊற்றணுமா? நான் ஊற்றணுமா? சபையில் ஊற்றணுமா? உன் குடும்பத்தில் ஊற்றணுமா? இதெல்லாம் ஊற்றணுமா? அந்த ஆசீர்வாதத்தை ஊற்றணுமா? எங்க ஊற்றுவேன் தெரியுமா? தாகம் எங்க இருக்கோ, தாகம் எங்க இருக்கோ, வாஞ்ச எங்க இருக்கோ, அங்கதான் நான் ஊற்றுவேன். ஓட்டை இப்ப தாகம் இருந்தா நான் ஊற்றுவேன். விடாத ஒரு தாகம். ஆண்டவரே எப்பப்பா செய்ய போறீங்க? விடாத ஒரு தாகம் இருக்கா? ஆண்டவர் கேட்கிறார் சபையை பார்த்து, உன்னிடத்துல தாகம் இருக்கா? என் காரியத்துல ஒரு தாகம் இருக்கா? இன்ஜினியர் ஆகணுங்கிற தாகம் இருக்கு, கலெக்டர் ஆகணுங்கிற தாகம் இருக்கு, உன் பிள்ளைய நல்ல நிலைமை கொண்டு வரணுங்கிற தாகம் இருக்கு, எப்படியா இது அதை செய்யணும் இதை செய்ய எல்லாம் இருக்கு. ஆனா ஆண்டவர் கேட்கிறாரு, என் காரியத்துல, எனக்கு அடுத்த விஷயத்துல உனக்குள்ள அந்த தாகம் இருக்கா? அந்த தாகம் இருந்தா நான் ஊற்றுவது உறுதி. கர்த்தர் வாழ்க்கையில ஊற்றுவது உறுதி. ஆனா சிலர் துரதிர்ஷ்டவசமா, ஒரு வேதனையான ஒரு உண்மை, சபைக்குள்ள சிலருடைய வாழ்க்கையில ஒரு காலத்துல தாகம் இருந்துச்சு, ஆதி நாட்கள்ல ஒரு தாகம் இருந்துச்சு, ஆண்டவர் காரியத்துல விடாத தாகம் இருந்துச்சு. ஆனா இடையில ஏதோ ஒரு காரியம் உன் தாகத்தை தனித்து போட்டது, உன்னுடைய தாகத்தை அது தூர்த்து போட்டது. இப்ப தாகம் தணிஞ்சு போச்சு. அன்னைக்கு இருந்த தாகம் சிலர் வாழ்க்கையில கர்த்தர் பார்க்க முடியலன்னு வேதனைப்படுறாரு. லிட்டரல் ஆண்டவர் குமுறாருங்க சிலருடைய வாழ்க்கையில. இந்த சபைக்குள்ளத்தான் சொல்றேன், வெளியில இல்ல. இப்ப வந்திருக்கிற உங்களை பார்த்தா கர்த்தர் சொல்றாரு, சிலருடைய வாழ்க்கையில அன்னைக்கு இருந்த தாகம் உனக்குள்ள இல்ல மகளே, மகனே. ஏதோ உன் வாழ்க்கையில உனக்கு சில 4 காசு வந்து 4 ஆசீர்வாதத்தை நீ பார்த்த உடனே அதுல திருப்தி அடைஞ்சு ஒரு ஓரமா தேங்கி நின்னுட்ட. இன்னும் ஒரு கூட்டம் பிரச்சனைகளையே சந்திச்சதுனால, போராட்டங்களையே சந்திச்சதுனால, அடுத்தடுத்து வேதனையே சந்திச்சதுனால இனிமே ஆதியில உள்ள அந்த ஒரு ஏக்கமும் தாகமும் அப்படி குறைஞ்சு, என்னப்பா இனிமே பெருசா நம்ம சாதிக்க போறோம், பேசாம ஒரு நாள் விடியுதா
அந்த நாள் பொழுது எப்படி போகுதுன்னு பார்ப்போம். இந்த நிலைமைக்கு நீங்க வந்துட்டீங்க. சொல்லுங்க, திருப்தி, திருப்தி அல்லது அதிருப்தி, திருப்தி அல்லது விரக்தி. சிலர் திருப்தி அடைஞ்சிட்டாங்க, சில காரியத்தை கண்டு போதும் நினைச்சிட்டாங்க. சிலர் அதிருப்தி பிரச்சனையினால ஒரு விரக்தி அடைஞ்சிருக்கிறாங்க. சிலருக்குள்ள திருப்தி உங்க தாகத்தை தணிய வச்சது, சிலருடைய விரக்தி உங்கள் தாகத்தை தணிய வச்சது. மலையிலிருந்து கர்மேல் பர்வதத்தில் ஊழியம் செஞ்சு அக்கினி இறக்குன அந்த மனுஷன் அடுத்த அதிகாரத்தில் சூரச்செடியில் போயிட்டு அவன் சொல்றான், என்ன சொன்னா தெரியுமா? போதும். என்ன வார்த்தை? போதும். ஏன் எலியாவே உனக்கு இந்த ஒரு திருப்தி வந்துச்சு? விரக்தியினால இந்த தாகம் தணிஞ்சு போச்சு. பிரச்சனையை பார்த்ததுனால, விரக்தி அடைஞ்சதுனால, போதும் கர்த்தாவே என் ஜீவனை. ஒரு உண்மையை சொல்லட்டுமா? நம்முடைய வாழ்க்கையில சில ஜெபத்தை கர்த்தர் கேட்காம இருந்ததுனால தான் நம்ம உசுரோட இருக்கோம். அல்லேலூயா. நோ, முடங்கி போவதற்கு அந்த சந்ததியிலிருந்து கர்த்தர் உன்னை வெளியே கொண்டு வரல. முடங்கி படுத்துக் கொள்வதற்கு அவ்வளவு பேரும் பாகால பின்பற்றுகிறவங்க. நீ ஒருத்த மட்டும்தான் என்ன சேவிக்கிறவன், நீ ஒருத்தி மட்டும்தான் கர்த்தரை ஆராதிக்கிறவன். முடங்கி படுத்துக் கொள்வதற்கோ போதும் என்று திருப்தி அடைவதற்கோ அல்ல, இதிலும் பெரிதானவைகளை பார்ப்பதற்காக கர்த்தர் உன்னை அழைத்திருக்கிறாரு. நீ இனிமேல் தான் பார்க்க போகிற காரியம் இருக்கு. இதுவரைக்கு பார்த்தது நன்மை, இனிமே பார்க்க போகிறது கர்த்தருடைய மகிமை. அல்லேலூயா. இந்த நிலைமை வரக்கூடாது உங்களுக்கு. எந்த நிலைமை? அப்பாட, ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு போயிட்டு வந்துட்டேன், ரொம்ப திருப்தியா இருக்கு, அப்படி நினைக்கவே கூடாது. தப்பு. 10 நிமிஷம் ஜெபம் பண்ணிட்டேன், திருப்தி. நோ, எதுலையுமே திருப்தி அல்ல. இன்னும் சொல்லுங்க, இன்னும், இதற்கு அப்புறமும், இதிலும் பெரிதானவைகளை பார்க்க போகிறேன். என் தாகம் தீராது, என் ஏக்கம் தீராது. அன்பான தேவ என்னோடு அது போதும், என் ஏக்கமெல்லாம் என் தேவ சந்தோஷம். ஆமென் சொல்றீங்களா? அல்லேலூயா. ஸோ ஆண்டவர் கேட்கிறாரு, உன் வாழ்க்கையில சில தாகம் இருக்கணும். நான் ஊற்றுகிற தேவன் என்பதை உனக்கு நான் நிரூபிக்கணும்னா உன்னிடத்துல சில தாகம் இருக்கணும். ஆண்டவர் என்கிட்ட என்னென்ன தாகம் எதிர்பார்க்கிறாரு? வேகமா பார்ப்போமா? சில தாகம் எனக்கு இருக்க வேண்டும் என்று கர்த்தர் என்னிடத்துல எதிர்பார்க்கிறாரு. இப்படிப்பட்ட மலையை, நீதியை, ஆசீர்வாதங்களை உன் வாழ்க்கையில நான் ஊற்ற வேண்டும் என்றால் இருக்க வேண்டிய தாகம், முதல்ல இருக்க வேண்டிய தாகம் 63ஆம் சங்கீதம் முதல் வசனம். சங்கீதம் 63:1. தேவனே, நீர் என்னுடைய தேவன், அதிகாலமே உம்மை தேடுகிறேன். வறண்டதும் விடாய்த்ததும் தண்ணீரற்றதுமான நிலத்திலே என் ஆத்துமா உம்மேல் தாகமாய் இருக்கிறது. தாவீது சொல்றாரு, இருப்பது வனாந்தரம், சுத்தி இருக்கிறது ஏகப்பட்ட பிரச்சனை. இந்த பிரச்சனை நேரத்துல தாவீது என் பிரச்சனையை மாத்துங்கன்னு சொல்லல, எப்ப நான் அரண்மனைக்கு போவேன்னு சொல்லல. அவர் ஆண்டவரை பார்த்து ஒன்னே ஒன்னு கேட்கிறாரு. இந்த பிரச்சனை நடுவில் நின்று கொண்டு சொல்றாரு, என் ஆத்துமா. எல்லாரும் பைபிள் என்ன போட்டிருக்கு? உம்மே. இப்ப தாவீது எதன் மேல, யார் மேல தாகமா இருக்காரு? தேவன் மேல. உங்களுக்கும் எனக்கும் இருக்க வேண்டிய முதல் தாகம் தேவன் மேல ஒரு தாகம். நமக்கு தேவன் மேல ஒரு தாகம் இருக்கா? நான் ஜெபத்துக்கு போறது எதுக்கு தெரியுமா? தேவன் மேல எனக்கு ஒரு தாகம் இருப்பதனால. நான் ஆராதனைக்கு வந்திருப்பது எதற்கு தெரியுமா? தேவன் மேல ஒரு தாகம் இருப்பதனால. நான் பைபிளை கையில எடுப்பது எதுக்கு தெரியுமா? தேவன் மேல ஒரு தாகம் இருப்பதனால. உபவாச ஜெபத்துக்கு வருவது எதற்கு தெரியுமா? தாகம் இருப்பதனால. அந்த தாகம் இருக்கிறவன் ஆராதனையை விடவே மாட்டாங்க.
ஜபத்தை விடவே மாட்டான். யார் வந்தாலும் சரி உட்கார வச்சுட்டு ஆராதனைக்கு ஓடி வந்துடுவான். தாகம் இருக்கிறவங்க வந்துடுவாங்க. மற்றவங்களுக்கெல்லாம் அதாவது தண்ணி யார் அடிக்கடி குடிப்பான் சொல்லுங்க? தாகம் இருக்கிறவன் தண்ணி குடிச்சிட்டே இருப்பான். அதே மாதிரி தான் தேவனுடைய பிள்ளைக வாழ்க்கையில தாகம், தேவன் மேல தாகம் இருக்க 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 அவன் சொல்ல வேண்டாம், அவனுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. வாப்பா ஜெபத்துக்கு வாப்பா, வாப்பா உபவாசத்துக்கு வாப்பா, வாப்பா சொல்ல வேண்டாம். தாகம் இருக்கிறவன் ஓடி வருவான். இப்போ உங்களெல்லாம் நான் கூப்பிடல, நீங்க வந்திருக்கிறீங்க, ஏன்னா உங்களுக்கு தாகம் இருக்கு. தாகம் இருக்கிற இந்த தாவீது என்ன செஞ்சார் தெரியுமா? அவனுடைய அடையாளம் என்ன? தேவன் மேல ஒருத்தனுக்கு தாகம் இருந்தா 42:2 வாசிக்கிறோம். சங்கீதம் 42:2 வாசிங்க. ஆத்துமா தேவன் மேல், ஜீவனுள்ள தேவன் மேலேயே தாகமா இருக்கிறது. சரி, நான் எப்பொழுதாவது எல்லார் பைபிள் என்னங்க இருக்கு? என்ன வார்த்தை இருக்கு? எப்பொழுதாவது இருக்கா, எப்பொழுதுன்னு இருக்கா? சங்கீதம் 73:23. சங்கீதம் 73:23. ஆனாலும் நான் எப்பொழுதாவது எல்லார் பைபிள் என்ன இருக்குது? எப்பொழுதாவது இருக்கா, எப்பொழுதும் இருக்கா? வாசிங்க. எப்பொழுதும் உம்மோடு இருக்கிறேன். என்னது? உம்மோடு இருக்கிறேன். என்னது? என்ன நிமிர்ந்து பாருங்க. தேவன் மேல ஒரு மனுஷனுக்கு உண்மையான ஒரு தாகம் இருந்தா அவனுடைய வாழ்க்கையில இருக்கிற அடையாளம் என்ன தெரியுமா? அவன் எப்போதுமே தேவனோடு இருப்பான். கல்யாணம் முடிச்சு 6 மாசத்துக்கு இருந்தவருங்க, அதுக்கப்புறம் நீ போ நான் வாரேன், இதுவல்ல தேவனுக்கு நமக்கு இருக்கிற உறவு. எப்பொழுது நான் உம்மோடு இருக்கிறேன், நான் எப்பொழுது உங்க சமூகத்துக்கு வந்து நிற்பேன். கிடைக்கிற நேரத்திலெல்லாம் ஆண்டவர்கிட்ட பேசிக்கிட்டு இருப்பான், கர்த்தரை ஆராதிச்சுக்கிட்டு இருப்பான், வாயில ஆண்டவரை துதிச்சுக்கிட்டே இருப்பான். அல்லேலூயா. அவனுக்கும் அவன் தேவனுக்கும் ஒரு சின்ன இடைவெளியை கூட பார்க்கவே முடியாது. இந்த ரொம்ப க்ளோஸாக இருக்கிற ஃபேமிலியை பாருங்க. ஐயா அப்போ தான் வீட்டை விட்டு வண்டி எடுத்து வெளியே வந்திருப்பார், உடனே ஒரு ஃபோன் வரும், எல்லாம் எடுத்துட்டிங்களாங்க, எல்லாம் எடுத்துட்டீங்களா? ஆஃபீஸில் போய் இறங்கி அல்லது ஸ்கூலில் போய் இறங்கி நிற்பார், உடனே ஒரு ஃபோனு, இறங்கிட்டீங்களாங்க, போயிட்டீங்களாங்க, வந்துட்டேன். என்னங்க சீட்டு கிடச்சிச்சா, டிக்கெட் எடுத்துட்டீங்களா? எடுத்துட்டு. ஏறினா ஒரு ஃபோனு, இறங்குனா ஒரு ஃபோனு. ஐயோ பக்கத்தில் உள்ளவனுக்கு பொறாமல் வந்துடும், கோவம் வந்துடும், அப்படி வரும் ஃபோனு. அந்த மாதிரி அடிக்கடி என்ன ஏதுன்னு கேட்டுக்கிட்டு இருக்காங்கன்னா அவங்க ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கு சொல்லுங்க? உங்களுக்கு கோபம் வரும், என்ன செய்ய, நமக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கலையே அப்படின்னு சிலருக்கு அந்த கோபம் வரத்தான் செய்யும். ஆனால் அந்த மாதிரி அடிக்கடி 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 வெளியில் கணவன் மனைவியும் தூரமாக இருந்தாலும் அவங்க ஆவியில் அவங்க மனசில் இணைஞ்சு இருக்கிறாங்கன்னா என்ன அர்த்தம் தெரியுமா? அவங்களுக்கு 2 பேருக்கு இடையில ஒரு சின்ன ஒரு அந்த அந்த பிளவு கூட, ஒரு சின்ன அளவில் கூட ஒரு பிரிவு இல்லை. அவங்க நெருக்கமாக, அவங்க ரிலேஷன்ஷிப் அவ்வளோ திக்காக இருக்குன்னு அர்த்தம். இன்னும் புதுசாக சொல்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்கிறீங்க. ஆனால் சில கேஸ் இருக்குது, காலையில் போச்சுன்னா நைட்டு 9 மணி ஆகும், ஹால் வரலன்னா வந்தா கணக்கில் வைப்போம். அது வரும், அது வந்து சேரும், வரும்போது வச்சுக்கிடுவோம். என்னையா சாட்டையா, வந்தையா போனையா, இருக்கையா இல்லையா கேட்கறதே கிடையாது. இது ஒரு கூட்டம். இன்னொரு கூட்டம் அம்மா இருக்க சகோதரிமார்களை ஃபோன் போடுவீங்க, ஆனால் அவருக்கு எரிச்சல் வரும். ஃபோனை பார்த்தாலே ஃபோனை வை, உன்கிட்ட பேசிக்கிட்டு இருக்க, நான் எனக்கு சம்பளம் கொடுக்காரு. எதுக்குயா? இந்த ரிலேஷன்ஷிப் தாங்க வாழ்க்கையில் ரொம்ப முக்கியம். சொல்லுங்க, உறவு. நான் தேவன் மேல தாகமா இருக்கிறேன்னா எனக்கு என்ன இருக்கும்? தேவனுக்கு எனக்கும் உறவு இருக்கும். கணவன் மனைவியும் சரியா இருக்கிறீங்க அப்படின்னு உங்களுக்கு அந்த உறவு சரியா இருக்கும், கேப் இல்லாம இருக்கும். 3வது ஆள் யாரும் உள்ள வரக்கூடாது, விடக்கூடாது. மாமியா வரக்கூடாது, தாய் வரக்கூடாது. கணவன் மனைவி தான், கணவன் மனைவி தான். நீங்க எப்படி
உங்க மாமியாட்ட சில காரியத்தை எதிர்பார்த்தீங்களோ, அப்ப நீங்க மாமியாவா இருக்கும் பொழுது உங்க மருமகளுக்கு நீங்க அதை செய்யணும். என்ன ஆமேன் வரல, வராதுல அதுக்கு. புரியுதா உங்களுக்கு? அந்த உறவுக்கு முக்கியத்துவம் கொடுங்க. கணவன் மனைவி உறவுக்கு, பெற்றோர் பிள்ளைகள் உறவுக்கு, தாய் தகப்பன் உறவுக்கு, இந்த உறவுக்கு முக்கியத்துவம் கொடுங்க. அதுக்கு நேரம் கொடுங்க. சில ஆட்கள் சம்பாத்தியம் பண்றதுக்கு வாழ்நாள் முழுவதும் செலவழிப்பான், ஆனா உறவை விட்டுருவான். உன் சம்பாத்தியம் என்னத்துக்கு? உன் சம்பாத்தியமே உறவுக்காக தான். சம்பாத்தியம் சம்பாத்தியம் சம்பாத்தியம், ஓவர் டைம் ஓவர் டைம் ஓவர் டைம் பார்த்து நீ காசை வீட்டில் வச்சிருப்ப, ஆனா உறவை விட்டுருவ. உறவை இழந்த காசு என்னத்துக்கு சொல்லு பார்க்கலாம்? ரிலேஷன்ஷிப் முக்கியம் ஐயா. ஒரு குடும்பத்துக்குள்ள எப்படி உறவு முக்கியமோ அதே மாதிரிதான் என் தேவனுக்கும் எனக்கு இருக்கிற உறவு முக்கியம். சொல்லுங்க, காசு இல்ல, ஆசீர்வாதம் அல்ல, உறவு தான் முக்கியம். உறவு இருந்த ஆசீர்வாதம் வரும் எனக்கு. அல்லேலூயா. அப்பா வீட்டுக்கு போகும் பொழுது நமக்கு ஒரு என்ன எண்ணத்துல போனோம்னா, என் அப்பா என்ன பெத்த அப்பா, என் தகப்பன், நான் ஒரு பிள்ளை, அப்பா பார்க்கணும் பேசணும், இந்த எண்ணத்துல போகணும். சில கேஸ் வரும், சீட்டக்காரனுக்கு அடைக்கிறதுக்கு வழி இல்லை, அடுத்து அப்பாக்காரன்ட்ட போனால் தான் கதை நடக்கும் அப்படின்ட்டு, எப்பா நல்லா இருக்கீங்களா, சுகமா இருக்கீங்களா, சாப்பிட்டீங்களா, என்ன சாப்பிட்டீங்க, சுகர் மாத்திரை போட்டீங்களா, ப்ரெஷர் மாத்திரை போட்டீங்களா, இவன் எதுக்கு இந்த விசாரிப்பு விசாரிக்கிறான்னு சொல்லி எனக்கு தெரியும். ஆனால் அவருக்கு தெரியும் இவன் எதுக்கு வாரான்னு அவருக்கு நல்லா தெரியும். இப்படி போகக்கூடாது. பாக்கெட்டில் உள்ளதுக்காக போகக்கூடாது, அந்த உறவுக்காக போகணும். ஏன் சொல்லுங்க, ஆராதனைக்கு வரும் பொழுது ஐயோ வீட்டு வாடகை அடைக்கணுமே, ஸ்கூல் ஃபீஸ் கட்டணுமே, இன்னைக்கு போய் ஆண்டவர் நோக்கி பார்த்தா தான் ஏதாவது அற்புதம் நடக்கும், இப்படின்னு வரக்கூடாது. என் அப்பாவை தேடி போகிறேன், என் தகப்பனை ஆராதிக்க போகிறேன், அவருக்கு எனக்குள்ள உறவு இருக்குது. ஆமேன் சொல்றீங்களா? இந்த தாகத்தில் வரணும் சபை. எழுப்புதல் என்ன தெரியுமா? தேவனுக்கு எனக்கும் இமி அளவு கூட, துளி அளவு கூட ஒரு இடைவெளி இல்லாம கர்த்தரோடு நெருங்கி நான் பயணிக்கிறேன் பாரு, இதுக்கு பேரு தான் எழுப்புதல். இது சபையில வரணும், வாலிப பிள்ளைகளுக்குள்ள வரணும், பெரியோர்களுக்குள்ள வரணும், எல்லாருக்குள்ளும் இருதயத்துல தேவன் மேல ஒரு தாகம் இருக்கணும். ஐயோ போன வாரம் ஆராதனைக்கு போக முடியலையே, என்னமோ அப்படி உடம்பு சரியில்லாம ஆயிப்போச்சே, போக முடியல, அப்படியே இருதயம் உள்ள அடிக்கணும். இருதயம் அடிக்கணும். வரு பேட்டியில் உசுறு இருக்கிறனால தான் முள்ளு ஓடுது. முள்ளு நின்று போச்சுன்னா என்ன அர்த்தம்? அப்படி சொல்லாதீங்க, என் லாங்குவேஜ் சொல்லுங்க, சோழி முடிஞ்சு சொல்லுங்க. முள்ளு நின்று வச்சுன்னா பேட்டரிக்கு சோழி முடிஞ்சு போச்சு. ஆண்டவரை தேடலை, ஜெபிக்கலை, ஆராதனைக்கு போகலை அப்படின்னு உணர்வே இல்லாம நீ இருந்தனா சோழி முடிஞ்சு போச்சு. சோழி முடிஞ்சதை என்னையா பண்ணுவோம் நம்ம? புரியுதா? உசுர் உள்ளதுன்னா அதுல அசைவு இருக்கும். தேவனுக்கும் உனக்கும் அந்த உறவுல உசுர் இருக்குன்னா எப்பொழுதுமே தேவனை நீ தேடிக்கிட்டே இருப்ப. இந்த சபைக்குள்ள இந்த ஒரு தாகத்தை தேவன் எதிர்பார்க்கிறாரு. ஒரு நிமிஷம் கண்ணை மூடுங்க, எல்லாரும் கண்ணை மூடுங்க. உங்க வலது கரத்தை தேவனுக்கு நேராக உயர்த்துங்க. உங்க உறவை நான் எப்போதும் காத்துக்கொள்ள எனக்கு கிருபதாங்கப்பா, கிருபதாங்கப்பா. உங்க மேல ஒரு தாகம். அன்னைக்கு ரட்சிக்கப்பட்ட ஆரம்பத்துல 20 வருஷத்துக்கு முன்னால எனக்குள்ள ஒரு தாகம் இருந்துச்சுல்ல, அதை எனக்கு தாங்கப்பா, மறுபடியும் தாங்கப்பா, மறுபடியும் தாங்கப்பா. எல்லா தடையும் தாண்டி உங்களை தேடி வருவேமில்ல, அப்படியே அப்பான்னு ஓடி வருவேமில்ல, அந்த தாகத்தை மறுபடியும் சபைக்குள்ள கர்த்தர் உயிர்ப்பிப்பீராக. அந்த தாகத்தை தனிச்சு போட்ட சத்துருவின் சகல வஞ்சக கிரியைகள் இந்த கால நேரத்தில் சபையை விட்டு இப்ப வெளியேறுவதாக, இந்த பிள்ளைகளை விட்டு வெளியேறுவதாக. தேவன் மேல ஒரு தீராத தாகம் இந்த சபைக்குள்ள இந்த ஆராதனையில் உண்டாவதாக. அல்லேலூயா. ஐயா, உங்களுக்கு ஆண்டவருக்கு உறவு சரியா இருக்கு அடையாளம் சொல்லட்டுமா? சொல்லட்டுமா வேண்டாமா? ஞாயிற்றுக்கிழமை ஆச்சுன்னா காலையில எலும்பு கிளம்பு அப்படின்னு சொல்லக்கூடாது. என்ன அர்த்தம்? எலும்பு கிளம்புன்னு அப்படின்னா என்ன அர்த்தம்? சொல்லாமலே நீ எலும்பி கிளம்பணும். கணவன் மனைவியோ, மனைவி கணவனையோ, பெற்றோர் பிள்ளைகளே சொல்ற நிலைமைக்கு வைக்க கூடாது.
நீயே எழும்பணும். அலாரா வச்சாலும் அடிக்கிறதுக்கு முன்னாலே எழும்பணும். ஆண்டவர்கிட்ட நெருக்கமா இருக்கிறவன் சுத்தி என்ன நடந்தாலும் சரி, சுத்தி யார் என்னை பத்தி என்ன சொன்னாலும் சரி, எதையுமே அவன் கண்டுட மாட்டான். தாகமாய் இருக்கிறே ராஜாவே, அதிகமாய் துதிக்கிறே. கொஞ்ச நேரம் ஆண்டவர் ஆராதிச்சாலும் அவன் வெளியில் போகும் பொழுது, பைக்கில் போகும் பொழுது, ஆண்டவர் இன்னைக்கு இப்படிலாம் என்கிட்ட பேசினார்ல, இந்த பாட்டு என்னை தொட்டுச்சுல, இந்த வசனம் என்னை உயிர்ப்பிச்சுல. சந்தித்தது கொஞ்ச நேரம், சந்தித்ததை குறித்து சிந்திப்பது நீண்ட நேரம். அல்லேலூயா. மலையில் நின்று நான் இறங்கிவிட்டே, அந்த மகிமை என்னை விட்டு இறங்கவில்லை. மறுரூப மலையின் அனுபவத்தில் மகிமையின் இயேசுவை நான் பார்க்கின்றேன். அங்கே உமக்கொரு கூடாரம் போடுவோம், உம்மோடு என்னாலும் வாழுவே. சொல்லுங்க. மலையில் நின்று நான் இறங்கி விட்டே, மகிமை என்னை விட்டு. தேவனோடு நெருங்கி இருக்கிறவன் 1 மணி நேரம் ஜெபிச்சாலும் அந்த உறவனுடைய அந்த டென்சிட்டி இருக்கு பாருங்க, அந்த திக்னஸ் இருக்கு பாருங்க, அந்த பிரசன்ஸ் இருக்கு பாருங்க, அந்த அட்மாஸ்பியர் இருக்கு பாருங்க. அவன் எங்கே போனாலும் இது அவன் கூடவே இருக்கும். அவன் பாத்ரூமில் குளிச்சுக்கிட்டு இருப்பான், அந்த பிரசன்ஸ் அவனை அப்படியே மூடி இருக்கும். கிச்சனில் வேலை பார்ப்பாங்க, அந்த தேவ பிரசன்ஸ் அவங்கள மூடி இருக்கும். அப்படின்னா உறவு சரியா இருக்கு. அல்லேலூயா. அம்மா அப்பா பிள்ளைங்க, நீங்கள் பிடிச்ச ஒரு இமாச்சல பிரதேசம் அல்லது காஷ்மீரோ அல்லது மூணாரோ அல்லது ஊட்டியோ அல்லது கொடைக்கானலோ நீங்கள் போய் நல்லா சுற்றி பார்த்து சந்தோஷமாக இருந்துட்டு நீங்கள் கீழே வந்துட்டாலும் உங்கள் மனசு கீழே வராது. அங்கே போனோம்ல, அந்த சாப்பிட்டோம்ல, இங்கே ஃபோட்டோ எடுத்தோம்ல, இங்கே ரொம்ப நல்லா இருந்துச்சுல, இதையே யோசிப்பேங்க. மறுநாள் நேற்று நேரம் அங்கே இருந்தோம், நேற்று நேரம் அதை சாப்பிட்டோம், இதையே சொல்லி அப்படியே மிதப்பீங்களா இல்லையா? சொல்லுங்க. ஒரு வாரம் கழிச்சு, போன வாரம் இன்னும் நம்ம அங்க இருந்தோம்ல, போன வாரம் இன்னும் நம்ம அதுக்காக சாப்பிட்டோம்ல, இருக்குமா இருக்காதா? ஐயா இருக்குமா இருக்காதா? இல்ல நான் தான் துள்ளிக்கிட்டு இருக்கேன் நான் இப்படி. பிரதர் இருக்குமா? இருக்கும் தானே? அதுதான் மலையில் நின்று நான் இறங்கி விட்டே, அந்த மகிமை என்னை விட்டு இறங்க. ஆண்டவரோடு பேசிட்டு உறவாடிட்டு ஆராதிச்சு வசனத்தை கேட்டுட்டு நம்ம இறங்கி போனாலும் அந்த தேவனுடைய ஆளுகை என் கூடவே இருக்கும். அவரை பற்றிய நினைவு எனக்கு கூடவே இருக்கும். இதுதான் சரியான உறவு. புரியுதா உங்களுக்கு? நல்லா ஆராய்ச்சிட்டு கீழே கீழே இறங்கி போய் ஏல அறிவு இருக்கால, புத்தி இருக்கால, இது கிடையாது. சில ஆட்கள் ஜெபிச்சுக்கிட்டு இருக்கும்போது இங்கிட்டு திட்டிக்கிட்டு இருக்கோம். இது என்ன ஆவின்னு எனக்கு இப்போ வரைக்கும் புரியல. இங்கே நல்லா அந்நிய பாசையில் பேசும், இல்லை கூறட்டோன்னே லைட் ஆஃப் பண்ணுற அப்படிங்கும், இல்லை ஃபேன் ஆஃப் பண்ண. இது என்ன ஸ்பிரிட் எனக்கு தெரியல. தேவனோடு பேசும் பொழுது ஆண்டவர் சொன்னார் மோசேட்ட, ஏப்பா நீ என்கிட்ட பேச வரும் பொழுது மலை பக்கத்தில் ஒரு பயம் வரக்கூடாது, உன் பிள்ளை கூட வரக்கூடாது. இதான் சரியான உறவு. ஆமேன்னு சொல்றீங்களா பிள்ளைகளே? இதை உங்களுக்கு வேற யாரும் சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க, அப்பா அம்மாவும் சொல்ல முடியாது. அப்பா அம்மா பேசும் பொழுது நீ ஒட்டு கேட்கக்கூடாது. தூரம் வந்து உன் புக்கை எடுத்து படிக்கணும், பைபிளை படிக்கலாம், புக்கை படிக்கலாம், வெளியே வந்துடணும். சொல்றது புரியுதா புரியலையா? என்ன பேசுறாங்க? என்னையத்தான் சொல்லி கொடுக்காளா எங்க அம்மா? போட்டுக்காளா? ஒட்டு கேட்கக்கூடாது. உங்களோட சேர்ந்து பேசும்பொழுது கேட்கணும். தாய் தகப்பன் மட்டும் அவங்க ஏதோ பேசுறாங்கன்னா நீங்க பக்கத்தில் இருக்கக்கூடாது. நீங்களே முதிர்ச்சி உள்ள பிள்ளைங்க எழுப்பி வந்துடணும். புரியுதா உங்களுக்கு? அப்பதான் உன் பிள்ளை எதிர்த்து போவோம். சில பிள்ளைகளை பாருங்க, தாய் தகப்பன் உட்காந்து பேச விடாது, வந்து அம்மேன்னு உட்காந்து கூடாது. அது 5 வயசு பிள்ளை உட்காந்தா நல்லது. 15 வயசு வளர்ந்துருக்கைய சொல்ல வாய் வரல, பலிவிடமா இருக்கிறதுனால வளர்ந்துருக்கே வேண்டாமா உனக்கு? அவங்களுக்கு ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்குமா, அது பாதிக்கிற மாதிரி இருக்கக்கூடாது. புரியுதா உங்களுக்கு? அதே மாதிரி தாய் தகப்பன் பிள்ளைகளுக்கு இருக்கிற அந்த உறவு இருக்கும், அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். இதெல்லாம் சொன்னா தான் தேவனுடைய உறவு உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும்.
இதை ஏன் சொல்றேன்னா, தேவனோடு பேசும் பொழுது உள்ள யாரும் வரக்கூடாது. உள்ள அம்மா ஜெபம் பண்றாங்களா, கொஞ்சம் பொறு, கொஞ்சம் பொறு. அப்பா ஜெபம் பண்றாங்களா, கொஞ்சம் பொறு. அல்லது முத நாளே கேட்டு வச்சிருக்கணும், பேசி வச்சிருக்கணும். அந்த உறவை பாதிக்கக்கூடாது. அந்த உறவு தேவனுக்கும் உன் தாய்க்கும் தேவனுக்கும் உன் தகப்பனுக்கும் தேவனோடு ஒரு மனிதன் உறவாடும் பொழுது குறுக்கே போவதற்கு நீ யார்? அந்த உறவை கனப்படுத்துறவங்க குறுக்க போக மாட்டாங்க, குறுக்க போக மாட்டாங்க. ஆபிரகாம் லிங்கன் யுஎஸ்னுடைய யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்காவுடைய முன்னாள் ஜனாதிபதி காலையில் அவருடைய ஷெட்யூல் இருக்கு பாருங்க, எழுந்த 5 to 6 ஏர்லி மார்னிங்கில் தேவனோடு பேசுகிற நேரம், தேவனோடு பேசுகிற நேரம். அந்த தேசத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு பிஸ்னஸ் மேன் அப்பாயின்மெண்ட் வாங்கி வந்திருந்தாராம். 6 மணிக்கு வர சொல்லியிருந்தாரு. அவர் முன்கூட்டியே பிரசிடண்ட் கூப்பிட்றாருல, 5:30 போயிட்டாரு. அப்போ நினச்சார் நம்மளை தான் முத பார்க்க போகிறாருன்னு சொல்லி உட்காந்துருக்காரு. உடனே கேட்குறாங்க, உள்ளே இருக்கிறாங்க வருவாங்க அப்படின்ன உடனே, அப்போ அங்கே ஒரு திரை இருந்துச்சான். அந்த திரையில் அவர் நின்று கொண்டு அவர் யார்கிட்டயோ பேசி கொண்டு இருக்கிறது போல, முழங்கால்னு பேசி கொண்டு இருக்கிறது போல தெரிஞ்சிச்சான். அப்போ இவர் நினைச்சாராம், நமக்கு தான் முதல் அப்பாயின்மெண்ட் கொடுத்துருக்காருன்னு பார்த்தா நமக்கு முன்னால யாருக்கும் அப்பாயின்மெண்ட் கொடுத்துருக்காரு போல, அவர்கிட்ட பேசிக்கிட்டு இருக்காரு போல அப்படின்னு நினைச்சாராம். அவர் 6 மணிக்கு ஜபத்தை முடிச்சு வெளியே வந்து இவரை சந்திக்கும் பொழுது இவர் கேட்டாராம், ஐயா எனக்கு தான் முதல் அப்பாயின்மெண்ட் கேள்விப்பட்டேன், ஆனால் எனக்கு முன்னாலே இன்னொருவற்றை நீங்கள் பேசிக்கிட்டு, அவர் யாரு அப்படின்னாராம். அவர் சொன்னாராம், அவர் வானத்துக்கும் பூமிக்கும் தேவனானவர். அவரை சந்திக்காம அவரோடு உறவாடாம அவர்கிட்ட ஜெபிக்காம நான் யாரையுமே பார்க்கறது இல்லை. வளர விரும்புறியா? தமிழ்ல கேட்கிறேன், வளர விரும்புறீங்களா? தமிழ்ல கேட்கிறேன், வளர விரும்புறீங்களா? இந்த வாலிப வயதில் தேவனுக்கு உனக்கு அந்த உறவை சரியாக காத்துக்கொள்ளுமா? இந்த உறவை பாதிக்கிற எந்த பயலாக இருந்தாலும் வெட்டி தூர போடு, எந்த பயவழியாக இருந்தாலும் வெட்டி தூர போடு. அவனுக்கு இன்னைக்கு ஒரு அடக்க ஆராதனை பண்ணு. இந்த பாஸ்டருக்கு என் மேலேயே ஒரு கண்ணு. ஆமாம், உன் மேலே தான் எனக்கு கண்ணு, நீ தான் என் பிள்ளை. அப்போ உன் மேலே தான் எனக்கு கண்ணு இருக்கும். ஊரா வீட்டு பிள்ளை மேலே எனக்கு கண்ணு இருக்கும். அடுத்த விசுவாசியை பார்த்தா தாமே தோத்திரம் போட்டு நல்லா இருக்காலும் காட்டி போயிட்டே இருப்பேன். ஆனால் ஒன்றை அப்படி கேட்க முடியாது, உன்னை பார்ப்பேன் நீ எப்படி இருக்கேன்னு. விளங்குதா விளங்கலையா? சொல்லுங்க, உறவை காத்துக்கொள்ளுவோம். இந்த உறவு தான் தேவன் மேல உங்களுக்கு தாகம் இருக்கிறதுக்கான ஒரு அடையாளம். 119:40 வாசி, 119:40 வாசி. இதோ உம்முடைய கட்டளைகள் மேல் வாஞ்சையாய் இருக்கிறேன். என்னங்க, ரெண்டாவது ஒரு தாகம் இருக்கணும் நமக்கு. என்ன தாகம்னா, இந்த வேதத்தை கையில ஏந்தி கொண்டு சொல்லுங்க, வேதத்தின் மேல ஒரு தாகம். சொல்லுங்க, உமது கட்டளைகள் மேல். வசனம் தான் இருக்குல்ல, உமது கட்டளைகள் மேல் வாஞ்சையா இருக்கிறேன். வேதத்தின் மேல நானு வாஞ்சையா இருக்கேன். இதான் என் உசுறு, இதான் என் ஜீவன், இதான் என்ன நடத்துது. இது இல்லைனா நான் இல்லை, வேதம் இல்லைனா நான் இல்லை. இந்த வேதம் தாயா உங்களுக்கு உசுறு, ஜீவன், எதிர்காலம். உங்களை தூக்கி விட்டது குப்பையிலிருந்து உங்களை என்னையும் தூக்கி விட்டது இந்த வேதம் அல்லவா? இந்த வேதத்தின் மேல ஒரு தாகம் இருந்து கொண்டே இருக்க வேண்டும். உண்மையை சொல்லுங்க, நிமிர்ந்து நின்று சொல்லுங்க, நிமிர்ந்து பார்த்து சொல்லுங்க. இன்னைக்கு காலையில் ஆராதனைக்கு வரதுக்கு முன்னாடி வேதத்தை வாசித்தவங்க இருக்கீங்களா? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. வாசிக்காதவங்க போய் வாசிங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சனிக்கிழமை உபவாசம் தானே, அங்கே போய் வசனம் வாசிக்க போகிறோம். ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை தானே, அங்கே போய் வசனம் வாசிக்க போகிறோம். இல்லை, நான் சாப்பிட்டா போதுமா? உனக்கு போது நான் சாப்பிட்டா போதுமா? உங்கள் வயிறு நிரம்பணும்னா என்ன செய்யணும்? நீங்கள் சாப்பிடணும், எல்லாரும் சாப்பிடணும். பிள்ளைகளே, இந்த வேதத்தை கற்றவர்கள் கல்விமான்களிலும் நீங்கள் ஞானவான்கள். இதை கனப்படுத்துங்க, இதை தியானிங்க, இதுக்கு முக்கியத்துவம் கொடுங்க. இது மேல ஒரு தாகம் உனக்கு இருந்துகிட்டே இருக்கணும். டெய்லி உன் கை இது மேல படணும்.
பார்த்து சொல்லிட்டா கை போடணும்னா காலையில் எழுமுன்னா கையை வச்சுட்டு அப்படியே போயிட்டுருக்காங்க. அர்த்தத்தை புரிஞ்சுக்கோ. ஆதி நாட்களில் முற்பிதாக்கள் பாட்டிமார்கள் இருக்காங்களே, நான் ரசிக்கப்பட்ட ஆரம்பத்தில் பாட்டிமார்கள்லாம் நிறைய பார்த்துருக்கேன். இப்போயும் சபையில் நிறைய பார்த்துக்கிட்டு இருக்கேன். என்ன அந்த பாட்டிமார்கள்லாம் என்ன செய்வாங்கன்னா, பைபிளுக்குள்ளே கவனிங்க, நான் நேரடியாக பார்த்தது, காசை உள்ளே வச்சுருப்பாங்க, ரூபாயை உள்ளே வச்சுருப்பாங்க, பால்காரன் லிஸ்ட்டை உள்ளே வச்சுருப்பாங்க, மளிகை கடைக்காரன் லிஸ்ட்டை உள்ளே வச்சுருப்பாங்க, அவங்க பிள்ளைங்களுடைய ஃபோன் நம்பரை எழுதி உள்ளே வச்சுருப்பாங்க. எது எது அவங்களுக்கு முக்கியமோ அதெல்லாம் எங்கே வச்சுருப்பாங்க. நான் அப்போ பார்த்து கோவப்பட்டேன், சத்தம் போட்டிருக்கேன் நான். ஆனால் அதுக்கப்புறம் எனக்கு ஒரு உண்மை புரிஞ்சிருச்சு. என்ன உண்மைன்னா, ஏன் அவங்க எல்லாத்தையுமே பைபிளுக்குள்ளே வைக்காங்கன்னா, ஏன் சொல்லுங்க பார்க்கலாம். அவங்க டெய்லி அவங்க கையில் இருக்கிறது இந்த பைபிள். தினமும் இந்த பைபிளை கையிலையே வச்சிருப்பாங்க. அதனால தான் அவங்க எதுவும் முக்கியமோ அதை பைபிளுக்குள்ளே வைக்கிறாங்க. அப்போ தான் அவங்களுக்கு ஞாபகம் இருக்கும். உங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்க, முக்கியமானதை இன்னைக்கு இருக்கிற பிள்ளைங்க பைபிளுக்குள்ள உங்களுக்கு வைக்க முடியுமா? சில சொல்லியிருக்கிறாங்க, ஐயோ மறந்தே போச்சே, நான் அதை பைபிளுக்குள்ள வச்சேன் ஆனால் மறந்தே போச்சு. ஏன்னா பைபிள் கையில் தொடுறதே இல்லை. ஒரு பாட்டி கதை இல்லை, கண்ணாடியை பைபிளுக்குள்ள வச்சுட்டு இன்னொரு பாட்டி கதை பைபிளுக்குள்ள வச்சிருச்சான். ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை முடிஞ்ச உடனே போய் தெலுப்புல வச்சிருச்சு, அவ்வளோதான். அதுக்கப்புறம் திங்கக்கிழமையில இருந்து வீட்டில் ஒரே சண்டை, பேரப்பிள்ளைகளை போட்டு அடிக்குது. என் கண்ணாடி எடுத்தியால, என் கண்ணாடி எடுத்தியால, என் கண்ணாடி எடுத்தியால, என் கண்ணாடி எடுத்தியால, எல்லாம் சண்டை. திங்கள் சண்டை, செவ்வாய் சண்டை, புதன் சண்டை, வியாழன் வெள்ளி சனி சண்டை. ஞாயிற்றுக்கிழமை காலையில் கண்ணாடி கிடச்சிருச்சு. ஏன்னா ஞாயிற்றுக்கிழமை காலையில் எதை எடுத்துச்சு? அப்போ மீதம் உள்ள 5-6 நாளும் இப்படிதான் இன்னைக்கு நிலைமை. இன்னைக்கு நம்ம எதுக்குள்ள வைக்கிறோம் தெரியுமா? உள்ள திரி உள்ள வச்சுக்கிட்டு அலைவோம். அன்னைக்கு எல்லாம் பைபிளுக்குள்ள வச்சுக்கிட்டு அலைஞ்சாங்க. தேவ பிள்ளையே, வேதத்தை நேசிக்கிற பிள்ளைகள் சந்ததி தேவனால் மறக்கப்படுவது இல்லை. வேதத்தின் மேல ஒரு தாகம் உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கணும். ஏன் இருக்கணும்னா, இதை சொல்லி நான் முடிக்கிறேன். கவனிங்க, யோபு சொல்லுவார், ஒரு வேத வசனம் உண்டு. 23 எடுங்க, 23 உம்முடைய வார்த்தை எனக்கு வேண்டிய ஆகாரத்தை பார்க்கலும் நான் காத்துக்கொண்டேன். 12 23 அவர் உதடுகளின் கற்பனைகளை விட்டு நான் பின்வாங்குவதில்லை. அவருடைய வாயின் வார்த்தைகளை, நல்ல கவனிங்க, வாயின் வார்த்தைகளை, எனக்கு வேண்டிய ஆகாரத்தை பார்க்கலாம், எனக்கு பிடிச்ச சாப்பாட்டை பார்க்கலாம், பிரியாணியை பார்க்கலாம், எனக்கு வேண்டிய ஆகாரத்தை பார்க்கலாம், அதிகமாய் காத்துக்கொண்டேன். கை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. எதையா? வார்த்தைய, ஆண்டவருடைய வார்த்தைய, அவர் வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தைய. நீ விரும்பி சாப்பிடுற சாப்பாடு இருக்குல்ல, அதை விட இந்த வார்த்தையை நான் காத்துக்கொண்டேன். அதனால தான் யோபு சொல்றாரு. அடுத்த 29:11 29:19 என் வேர் தண்ணீர்களின் ஓரமாய் படர்ந்தது. கவனிங்க, வேதத்தின் மேல தாகமா இருக்கிற ஒரு மனிதன் வாழ்க்கை, அவன் பட்டு போன நிலைமையில இருந்தாலும், வெட்டப்பட்ட நிலைமையில இருந்தாலும், வார்த்தை சொல்லுகிறது, என் வேர் தண்ணீர்களின் ஓரமாய் படர்ந்தது. என் கிளையின் மேல் பனி ரா முழுவதும் தங்கி இருந்தது. அடுத்த வசனம், என் மகிமை என்னில் செழித்தோங்கி. இன்னைக்கு நான் சாம்பலில் உட்கார்ந்து இருந்தாலும், வேதத்தை நேசிக்கிற பிள்ளையே, உன் மகிமை திரும்பவும் உனக்குள்ள செழித்து வரும். உன் பிள்ளைக்கு உரிய மகிமை, உன் சந்ததிக்கு உரிய மகிமை, நீ இழந்த அனைத்தையும், நீ இழந்த அனைத்து கணத்தையும் மறுபடியும் செழித்து வரும். அடுத்த வார்த்தை சொல்லுது, என் கையில் உள்ள என் வில். ஐயா, இப்போ நொறுங்கி இருக்கிறான். ஆனா அவன் சொல்றான், என் கையில் உள்ள வில் புது பலன் கொண்டது. யார் சொல்றா? சாம்பல்ல உட்கார்ந்து இருக்கிறவன் சொல்றான், மகிமை மறுபடியும் செழித்தோங்கும், என் வில்லு மறுபடியும் புது பலன் கொள்ளும், நான் மறுபடியும் துளிர்ப்பேன். யார் தெரியுமா?
இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமா இருந்து அதில் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். நீர்க்கால்களில் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிரா இருக்கிற மரத்தை போல் இருப்பான். வேதத்துக்கு நீங்க முக்கியத்துவம் கொடுங்கண்ணே, நீங்க நல்லா இருப்பீங்க. உங்க வில் பலன் கொள்ளும், உங்க வில் முறிவது இல்லை, உன் மகிமை ஒளிவது இல்லை. இஸ்ரவேல் ஜனங்கள் அடிக்கடி நான் யோசிக்கிறது உண்டு, எவ்வளவு அவன் விழுந்தாலும் மறுபடியும் அவன் எழும்பி வருவதற்கு ஒரு காரணம் தெரியுமா? உலகமே அவனுக்கு எதிர்த்து நின்று அவனை அடி 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 அடின்னு அடித்தாலும் அவனை இப்போ வரைக்கும் யாரும் அழிக்கவே முடியல. மறுபடியும் விழுந்த இடத்துல எழும்பி வர்றான் தெரியுமா? அதுக்கு என்ன ரகசியம்னா, 2 ரகசியம் யூத ரபிகள் சொல்லுவாங்க, 2 சீக்ரெட். இன்னைக்கும் அது அவங்க வாழ்க்கையில் இருக்கு. ஒன்று, அவன் ஓய்வுனால உசுரே போனாலும் விட மாட்டான், ஆராதனைனால உயிரே போனாலும் விட மாட்டான், அதை முக்கியப்படுத்துவான். 2வது, பிறந்த பிள்ளை விவரம் தெரிஞ்சதிலிருந்து இந்த வேதத்தை நியாயப்பிரமாணத்தை பிள்ளைகளுக்கு போதிப்பாங்க. காலையில் எழும்பின உடனே இந்த வார்த்தையை அவங்க சொல்லணும். உபாகமத்தின் புஸ்தகம் 6 சொல்லணும், இஸ்ரவேலே கேள், உன் தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். இதை காலையில் எழும்பின உடனே நம்ம குட் மார்னிங் சொல்கிறோம்ல, இருக்கீங்களா? காலையில் எழும்பினவன் 100 பேருக்கு அனுப்பிடுவான், குட் மார்னிங் குட் மார்னிங் குட் மார்னிங். நீ குட் மார்னிங் போட்டாலும் அவனுக்கு அது குட் மார்னிங் தான். விடியத்தான் போது அவன் காலையில் குட் மார்னிங்லாம் சொல்கிற பழக்கம் இல்லை. எழும்பின உடனே அவன் சொல்லுவான், இஸ்ரவேலே கேள், உன் தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். காலையில் தூங்கும் பொழுது சொல்லுவான், இஸ்ரவேலே கேள், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே. இந்த வேதத்துக்கு அவங்க முக்கியத்துவம் கொடுக்கறனால தான், இந்த வேதத்தை உண்மையாக அவங்க நேசிக்கிறனால தான் உலகமே எதிர்த்துனாலும் அவனை அழிக்க முடியல, துளிர்த்து கொண்டே இருக்கிறான். தேவ பிள்ளையே, கர்த்தரையும் இந்த வேதத்தையும் நேசிக்கிற உன் சந்ததியை விட்டு தேவ கிருபை விலகவே விலகாது. உன் சந்ததியின் மேல தேவன் தம் ஆசீர்வாதத்தை ஊற்றுவார். முழங்கால் படிடுவோமா? தாகமாய் இருக்கிறே, அதிகமாய் துதிக்கிறே, தாகமாய் இருக்கிறே ஏசையா, அதிகமாய் துதிக்கிறே, என் மீட்ப என் நேச சந்நிதியில் எப்போது நான் போகிறே, என் மீட்ப என் நேச சந்நிதியில் எப்போது நான் நிற்க போகிறே, ஏங்குகிறே உம்மை காண, எப்போது முகம் காண தாகமா இருக்கிறே, ராஜாவே அதிகமா துதிக்கிறே, சொல்லுங்க தாக ஏசையா, அதிகமா. இந்த விஷயத்துல நான் ஒருவேளை தவறி இருந்தா இந்த ஆராதனை முடிவில் என்னை ஒப்பு கொடுக்குறேன். ஆண்டவரே, இந்த நிமிஷத்துலேருந்து உங்கள் மேலே மறுபடியும் அந்த ஆதியில் உள்ள ஒரு தாகம், வசனத்தின் மேலே ஆதியில் இருந்த ஒரு தாகம் என் வாழ்க்கையில் உண்டாக செய்யுங்கப்பா. கர்த்தர் எனக்கு கிருபை தாங்கப்பா. ஏன்னா அந்த நிலத்தில் தான் தேவன் ஊற்ற முடியும். புரியுதா? அப்படியே ஜெபிச்சுக்கிட்டே எல்லாத்தையும் பெற்றுக்கொள்ளலான்னு நினைக்காத. ஆண்டவர் மேலே ஒரு தாகம் இருந்தால் தான் அவர் உன் வாழ்க்கையில் ஊற்ற முடியும். ஊற்றினா தான் நீ அந்த நீதியை பார்க்க முடியும், அந்த குறையை நீக்குவதை நீ பார்க்க முடியும். அத்தனை பேரும் சேர்ந்து ஜெபம் பண்ணுங்க. என்னை ஒப்பு கொடுக்குற ஆண்டவரே, உம்மது மேலே, உமது சமூகத்தின் மேலே, உம்முடைய பிரசனத்தின் மேலே, உம்முடைய வசனத்தின் மேலே ஒரு தாகம் எனக்கு இருக்கணும். என் வீட்டு காரியத்தில் எவ்வளவு, என் குடும்ப விஷயத்தில் எவ்வளவு நான் துடிக்கிறேன்.
அது செய்வார், கண்டிப்பாக உனக்கு செய்வார். ஆனால் உனக்கு இருக்க வேண்டிய ஒரு தாகம் தேவன் மேலே, அவர் சமூகத்தின் மேலே, அவருடைய வசனத்தின் மேலே. இந்த பிள்ளைங்க உஷ்ண காலத்திலையும் பசுமையாக இருப்பாங்க. உங்கள் இலை உதிராது. தேவ பிள்ளையே, உன் மேலே கத்தர் வச்ச அந்த மகிமை இருக்கு பாரு, ஒரு துளி கூட அது விழாது. அது பசுமையாக இருக்கும். எதிரி 1000 பண்ணட்டும், உன் வேறு பட்டு போகாது. நீர்க்கால் ஓரமாத்தான் நீ நடப்பட்டிருக்க. அந்த எதிரினால உன் இலைய கருக வைக்க முடியாது. உன் இலைய கத்த துளிர்க்க வைப்பாரு. உன் குடும்பத்தை தேவன் துளிர்க்க வைப்பாரு. தாகமாய் இருக்கிறே ஏசையா, அதிகமா துதிக்கிறே. யார் யாரெல்லாம் உண்மையான தாகத்தோடு இருக்கிறாங்களோ அந்த நிலத்தில் தண்ணீரையும் ஆறுகளையும் ஆசீர்வாதங்களையும் ஊற்றுங்க, மகிமைப்படுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.